ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு செம்மை கேட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வறுமை, சாப்பாடு கூட வழி இல்லை. அப்படியா, சரி, உன் கையை ஒரு கையை கொடு, ஒரு 5000 ரூபா தர்றேன். ஆத்தாடி நான் என் கையை தரமாட்டேன். அப்போ உன் காலை கொடு. அதையே நான் தரமாட்டேன். 20,000 தரமாட்டேன். சரி, உன் உயிரை கொடு, 50,000 தரேன். ஐயோ, நான் உயிரை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? உயிர் விலை மதிக்க முடியாத சொத்து. இந்த உயிர் போதும் நமக்கு. பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? உயிர் தேவை. நான் போன வாரம் சொன்னீங்களே, எல்லோரும் என்ன கேட்கணும்? அம்மாக்கிட்ட நீண்ட ஆயிலை கேட்கணும்னு சொல்லி. அது மாதிரி எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் நம்ம உயிரை கொடுத்துருவோமா? இல்லை கையை கொடுத்துருவோமா? காலை கொடுத்துருவோமா? இதயத்தை கொடுத்துருவோமா? எதையும் கொடுக்க மாட்டோம். பூமியில் வாழறதுக்கு நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் எதுவும் செஞ்சு பிழைக்க முடியும். 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, கொடுத்த கையும் கால் இருக்குது, அறிவு இருக்குது. ஒரு அரைப்படி அரிசியை ஒரு பணியாரம் சுட்டுவீங்க, அதில் 20 ரூபா லாபம் கிடைக்கும். யாரும் ஒருத்தர் வாங்கத்தையும் செய்வாங்க. ஒரு இட்லியை அரைப்படி அரிசியை போட்டு ஒரு இட்லியை சுட்டுவீங்க, அதில் ஒரு 10 ரூபா இருந்தலாம். சரியா? எதையும் செய்யலாம். ஆனால் இதை செஞ்சால் வெற்றி ஆகுமா? வெற்றி ஆகாத நம்மளை குழப்பிக்கிறது. எப்போவுமே நம்ம கஷ்டம் நம்ம நினைக்கக்கூடாது. கஷ்டம்னு நம்ம நினைக்கவே கூடாது. எதுவுமே நம்மளால் முடியும் போகணும். யார் வாழ்க்கையில் முயற்சி இருக்கோ அவங்களே வெற்றி ஆக முடியும். வாழ்க்கையில் எதையும் நினச்சி தோண்டு போகக்கூடாது. இந்த நிலையும் மாறும்னு நினைங்க. இந்த தாய்கிட்ட கும்பிட்ற பெண் கேளுங்க, இந்த நிலையும் மாறும் தாயின் நம்பிக்கையோடு கேளுங்க. இந்த ஆத்தா ஐஸ்வர்யம் அப்படியே நம்ம கேட்ட வரத்தை கொடுக்குற தாய். என்ன அவசரமும் பதட்டம் படாமல் கொஞ்சம் பார்ப்பான். உலை கொதிக்குது, அதுக்கு பின்னாடி அரிசி அள்ளி போட முடியும். அரிசி அப்படியே வடிக்க முடியுமா? வேகணும். பொறுமையாக நின்று நிதானமாக வெந்து வடித்தது அள்ளி வயிற்றுல பசியில் அது கொட்ட முடியுதா? ஆறணும். ஆறி அமர சாப்பிடணும். அப்போத்தே அந்த உடம்புக்கும் நல்லது, நமக்கு வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். எல்லாரும் ஒரே பதட்டம், அவசரம். ஆத்தாட்ட வந்துட்டோமா, எனக்கு இன்றைக்கி நடக்கணும். ஆத்தா எல்லாத்துக்கும் நடத்தி கொடுத்துருவா. அவள் மாட்டின்னு சொல்லலை, எல்லாத்துக்குமே எல்லாம் தயாராக இருக்கே. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான். இன்றைக்கி இந்த அருள் சொல்கிற மகன் என் மேலே வந்தால் ஒன்றே வருஷம் அம்மா தேடி போன மாதிரி எனக்கு அருள் சொன்னாங்க. சரி, எனக்கு அள்ளி கொடுத்துட்டா, நான் என்ன பண்ணலாம்? எனக்கு எல்லாத்துலேயும் ஆத்தா எனக்கு கொடுத்தான்னு கேட்டுட்டு வாங்கிட்டு நான் வீட்டில் படுத்துருக்கலாம். நான் எப்படி உங்களுக்கு வாக்கு சொல்லுவேன்? அதனால் எல்லாருக்கும் தாய் யாராருக்கு என்னது கொடுக்கணுமோ அவளுக்கு தெரியும். எல்லாருக்கும் வச்சுருக்கான். எப்போ கொடுக்கணுமோ அப்போ எல்லாம் நம்ம பிள்ளைய இந்த தாயை தேடி வருதா, கஷ்டத்துக்காக தேடி வருதா, இல்லை உண்மையாக நேசித்து வருதா, இல்லை நம்ம தேவைக்கு அவங்க தேவை முடிஞ்சது இருந்துறாங்களா, எல்லாமே அம்மாவும் பார்ப்பான். சரியா? அதனால் பொறுமையும் அமைதி. தெய்வத்திட்ட போகிறப்ப பதட்டப்படக்கூடாது, அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது. அம்மா நீங்கள் செய்வீங்க அந்த நம்பிக்கையோடு இந்த தாய் நாங்கள் தேடி வந்திருக்கோமான்னு சொல்லுங்கள். அந்த பொறுமைக்கு அந்த ஆத்தா கொடுத்தா நம்ம 2 வாங்க பத்தாது. அவள் கொடுக்குறப்ப 2 நமக்கு பத்தாது வாங்கிறதுக்கு. அவ்வளோ அள்ளி கொடுப்பாள் இந்த தாய். அதனால் எல்லாரும் இந்த நிலையும் மாறணும் தாய். எங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நாங்களும் முன்னுக்கு வரணும். எங்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் சரி, உயிர் பிச்சையும் சரி, எல்லாத்தையும் என் தாய் நீங்கள் பார்த்து கொடுங்க. அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம்னு கேளுங்க. அந்த தாய் நம்ம எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுப்பா. சரி, கொடுங்கம்மா.